நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட தாமிரபரணி ஆற்றங்கரை பகுதியை மேம்படுத்தும் நோக்கில் விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆல்வின், தாமிரபரணி ஆற்றங்கரையோர பகுதியை மேம்படுத்தும் நோக்கில் எத்தகைய விரிவான ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? அதிகாரிகளின் வாயிலாக இந்த ஆய்வு பற்றி அப்பகுதி மக்கள் சொல்லும் கருத்துக்கள் என்ன? திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களினுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய தாமிரபரணி நதிக்கரையை மேம்படுத்தும் பணிகளை திருநெல்வேலி மாநகராட்சி மேற்கொள்ள உள்ளது. அதற்காக முதற்கட்டமாக டெண்டர் விடுவதற்கு அழைப்பை விடுத்திருக்கிறது. குறிப்பாக 59.05 கோடியில தாமிரபரணி ஆற்றின் கரையோர பணிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்தை திருநெல்வேலி மாநகராட்சி மேம்படுத்த உள்ளது. திருநெல்வேலி மாநகரத்தின் உட்புறமாக மாநகரை இரண்டாக பிரிக்கக்கூடிய அளவிற்கு பாயக்கூடிய அந்த தாமிரபரணி நதிக்கரையில் சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. ஜெர்மன் மேம்பாட்டு வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு நிலையான நகராட்சி உள்கட்டமைப்பு நிதியுதவி திட்டத்தின் கீழ் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் 2 பகுதிகளிலும் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. டெண்டர் ஆவணங்களை அந்தந்த நிறுவனங்கள் ஜூன் மாதம் 19ஆம் தேதி முதல் ஜூலை 22ஆம் தேதி வரை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூர்த்தி செய்த அந்த மேம்பாட்டு பணிகளுக்கான அந்த டெண்டர் விண்ணப்பங்களை ஜூலை 22ஆம் தேதி பிற்பகல் 3 மணி முதல் அதே நாளில் 3:30க்கு டெண்டர்கள் திறக்கப்படும் என்ற தகவலையும் மாநகராட்சி சொல்லி இருக்கிறது. அங்கு மேம்படுத்தக்கூடிய மேம்பாட்டு பணிகள் என்றால் தாமிரபரணி ஆற்றில் கழிவுகள் கலப்பதை தடுத்து தாமிரபரணி கரைகளை புதுப்பொலிவாக மாற்றக்கூடிய வகையிலான இந்த திட்டங்கள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநகராட்சி நிர்வாகத்தினுடைய சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 7 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய மாநகராட்சி உட்புறம் மாநகரத்தின் உள்பாக பாயக்கூடிய தாமிரபரணி நதியில் 7 பகுதிகளாக பிரித்து அதில் அந்த மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆல்வின்.